இன்றைக்கி விதை அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் உழவர் ஆனந்தனாட்ட விதை வாங்கியிருந்தேன். அது பாருங்கள், என்னென்ன விதைன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இது வெள்ளை முள்ளங்கி, இது சிகப்பு முள்ளங்கி. இது சிகப்பு மக்காச்சோளம். இது சிட்டு சக்கரை பூசணி. இது மரத்துவரை. மஞ்சள் மக்காச்சோளம். இது காசி தக்காளி. கருப்பு மிளகாய். சிகப்பு புளிச்சக்கீரை. மரத்தக்காளி. இது தொப்பி கத்திரி. சிட்டு சுரக்காய். பச்சை சிறுகீரை. இது நீல் புடலை. இது நல்லா ஒரு 9 அடி வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யாழ் முருங்கை இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இது யாழ் முருங்கை. யாழ் முருங்கை நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா ஹைட்டாகவும் வரும், அதே சமயம் காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இது ஃபுல்லாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாருங்கள், இதில் போட்டாச்சு. வெள்ளை முள்ளங்கியும் சிகப்பு முள்ளங்கியும் பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். இது கூடவே இந்த மாதிரி ஒரு பேக்கும் வந்துருந்ததுங்க. பாருங்கள், இது ஒரு சுருக்கு பை மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. அடுத்து நம்ம பூசணி கொடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அழகாக ஒரு பிஞ்சோட ஒரு பூ வந்துருந்ததுங்க. இந்த மாதிரி பிஞ்சோட பூ வந்ததுன்னா அது காயாக மாறும். அதுக்காக வர எல்லாமே மாறிடாது. இது எப்படி பெருசாகுதா என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மார்கழி, கார்த்திகை மார்கழி சமயத்தில் தான் பூசணிக்காய் அதிகமாக நிறைய காய் எடுக்கும். இது நம்ம இடையில காய போட்டிருந்த விதையிலேருந்து தப்பி முளைச்ச கொடி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நான் கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வைக்கலான்னு வந்தேனாங்க. பார்த்தா நம்ம நேந்திரந்தாறு நல்லா பெரிய தாராக போட்டிருந்தது. காய் ஓரளவுக்கு நல்லா திரண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளாகும், இன்னும் 1 மாதமாவது ஆயிரும் எப்படின்னாலும். காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நான் பெரும்பாலும் ஃபுல்லாக பழுக்க வைக்காமல் பாதியை பழுக்க வச்சுட்டு பாதியை சிப்ஸ் போட்டுடுறது. நம்ம வீட்டிலையே சிப்ஸ் போடலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆப்பிளுங்க. இது பேசின பேச்சுக்கு இது இதாகிடுச்சு போல் இருக்குது. எப்படியும் ஒரு 2-3 காய் வந்துடுச்சுங்க. பாருங்கள், இது ஒரு காய். இதோ ஒரு குட்டியாக ஒன்று வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிஞ்சு வச்சுருக்குதுங்க இந்த ரெட் வாட்டர் ஆப்பிள். அடுத்து தொலாவிட்டு இருந்தீங்க, நல்ல காற்று விசு விசுன்னு அடிச்சது பாருங்க. அப்போ தான் தெரிஞ்சிது மேலே ஒரு 2 காய் இருந்தது. அதுங்க மேலே ஒரு 2 காய் இருக்குது. அழகாக அப்படியே காற்றுக்கு ஆடி காமிச்சு கொடுத்துருச்சு. மொத்தம் ஒரு 3 காய் இருக்குது. இவ்வளோ பெருசு வந்துருச்சுனால பெரும்பாலும் உதிர்ந்துடாது. பூவாக இருக்கிறப்ப தான் நிறைய உதிருது. அடுத்து நம்ம சப்போட்டா கொஞ்சம் அப்படியே நிறைய பிஞ்சு காய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 3-4 காய் நல்லா ஓரளவுக்கு திரண்டுருக்குதுங்க. இன்னும் 1 வாரம் போனால் அதெல்லாம் பிடுங்கி பழுக்க வைக்கலாம். சப்போட்டா மரத்துலேயே பெரும்பாலும் பழுக்காது, ரொம்ப நாள் ஆகும். நல்லா முத்துனதுக்கப்புறம் பிடுங்கி அதை நம்ம அரிசியிலையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பழுத்துரும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.